ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1260. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு காமாட்சி ஆலயத்தில் சங்கர ஜெயந்தி. ஸ்ரீமடத்தோடையே சம்பந்தப்பட்டது காஞ்சி காமாட்சி ஆலயம். ஆச்சாரியாளுடைய சரித்திர சம்பந்தமும் விசேஷமாக உள்ள ஆலயம் அது. அதனால் அங்கே ஆச்சாரியாளுக்கு பிம்பம் இருக்கிறது. உயரமாக தனி சந்நிதி, ஷிலா விக்கிரகம், உற்சவ விக்கிரகம் எல்லாம் இருக்கின்றன. ஷிலா விக்கிரகம் பெரிய மூர்த்தியாக இருக்கிறது. அவ்வளவு பெருசாக எந்த ஆச்சாரிய புருஷருக்குமே விக்கிரகம் இருப்பதாக தெரியவில்லை. புருஷாக்கிருதி என்னும்படி அதிலும் இந்த நோஞ்சான் காலத்து புருஷாக்கிருதியாக இல்லாமல் ஆச்சாரியால் இருந்த அந்த பூர்வ காலத்தின் திடகாத்திரமான கம்பீர புருஷாக்கிருதியில் அந்த விக்கிரகம் இருக்கிறது. அங்கே மாத்திரம் சங்கர ஜெயந்தி உற்சவமும் நல்ல முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜெயந்தி உற்சவங்களை கொண்டாடுவதில் 2 வகை உண்டு. கர்ப்போத்சவம் என்பது ஒன்று, ஜன்மோத்சவம் என்பது இன்னொன்று. ஜெயந்திக்கு முன்னால் உற்சவம் ஆரம்பித்து ஜெயந்தி அன்று 10ஆம் நாள் உற்சவம் பூர்த்தியாகும்படி கொண்டாடுவது கர்ப்போத்சவம். 10 மாத கர்ப்பத்துக்கு பதிலாக 10 நாள் உற்சவம். ஜெயந்தி அன்றே ஆரம்பித்து அப்புறம் 10 நாள் உற்சவம் நடத்தி புண்ணியாகவாசன தினத்தில் முடிக்கிற மாதிரி பூர்த்தி செய்வது ஜன்மோத்சவம் எனப்படும். ஆச்சாரிய ஜெயந்தியை கர்ப்போத்சவமாக பண்ணும் இடங்களில் சுக்ல பஞ்சமியான ஜெயந்திக்கு 10 நாள் முந்தி என்றால் கிருஷ்ணபக்ஷத்தில் ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறதே, தேய்பிரை அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லையே என்று 4-5 நாள் தள்ளி அமாவாசை அன்று ஆரம்பித்து பஞ்சமியோடு முடிக்கிறார்கள். காஞ்சி காமாட்சி கோயிலில் ஜன்மோத்சவமாக கொண்டாடுகிறார்கள். ஜெயந்தி அன்று ஆரம்பித்து பூர்ணிமை அன்று பூர்த்தி செய்கிறார்கள். அந்த உற்சவம் தேவஸ்தான திட்டத்திலேயே நடத்தப்பட்டு வருவது. வேறு எங்கேயும் இப்படி தேவஸ்தான கட்டளையாக ஆச்சாரியாளுக்கு உற்சவம் இல்லை. தனிப்பட்ட உபயதார்கள் செய்யும் உற்சவம்தான் நடக்கிறது. மற்ற ஆச்சாரிய புருஷர்களுக்கும் அடியார்களுக்கும் அநேக ஆலயங்களில் நடக்கிறது போல நம்முடைய ஆச்சாரியாளுக்கு நடக்காத குறைக்கு கொஞ்சம் ஈடு செய்வதாக காஞ்சிபுரத்தில் மாத்திரம் விமர்சையோடு உற்சவம் நடக்கிறது. பிரதி தினமும் பகவத் பாதாளின் உற்சவ விக்கிரகத்தை புறப்பாடு செய்து அம்பாள் சந்நிதியான காயத்ரி மண்டபத்துக்கு வெளிப்பக்கம் பீடம் போட்டு எழுந்தருள பண்ணி அவர் பண்ணிய ஸ்தோத்திரங்களுக்குள் மிகவும் உயர்ந்ததான சௌந்தரிய லகரியிலிருந்து தினம் 10 ஸ்லோகம் வீதம் அர்ச்சகர்கள் அர்ப்பணம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு தீபாராதனை செய்கிறார்கள். 10 நாளில் இப்படி சௌந்தரிய லகரியின் 100 ஸ்லோகங்களும் ஓதப்பட்டு அம்பாளுக்கு அர்ப்பணமாக பாராயணம் செய்யப்படுகின்றன. கடைசி நாளில் ஒரு வித்தியாசம். வெளிப்பிராகாரத்தில் சுக்கிரவார மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. விடையாற்றி உற்சவம் முதலானவற்றில் அம்பாளை அங்கேதான் எழுந்தருளச் செய்து தீபாராதனை நடத்துவார்கள். ஸ்ரீ சங்கர ஜெயந்தி உற்சவத்தின் 10வது தினத்தில் இந்த மண்டபத்திலேயே உற்சவ காமாட்சி, உற்சவ ஆச்சாரியாள் 2 பேரையும் எழுந்தருள பண்ணி கடைசி 10 ஸ்லோகம் சொல்லி பூர்த்தி செய்கிறார்கள். ஆச்சாரியாளுக்கு அம்பாள் பிரசாதமாக பரிவட்டம் கட்டி மரியாதைகள் செய்து உற்சவத்தை முடிக்கிறார்கள். இதுபோல ஊர் உலகம் பூராவும் அவருக்கு நடக்க வேண்டும். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.